இந்த உலக பொருளை நேசித்து பார்த்தவர்களும் இடறி போனார்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் மேல் அன்பு வைத்தும் ஏமாற்றப்பட்டவர்கள் ஏராளம். இப்படி பல காரணங்கள் உண்டு. ஆனால் சர்வ வல்லவருடைய இரக்கத்தினால், தயவினால் ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்று அவருடைய பக்தன் சொல்கிறார், நாமும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு கேட்போமா? சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு இடரல் இல்லை. யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேத வாக்கியங்களை சந்தேகப்படாமல் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, நம்புகிறவர்களுக்கு என்று சொல்லியிருந்தா கூட நாம் யோசித்திருக்கலாம். ஆனால் நேசிக்கிறவர்கள், என் அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் இருளில் வாழ்ந்த நான் மனுஷனுடைய கற்பனைகளையும் காவியங்களையும் படித்து பழகி அது பின்னாக சென்ற போதும் இருள்தான் மிஞ்சினது. ஆனால் என்றைக்கு உலகின் ஒளியாகி இயேசுவை ஆத்மநேஸ்வராய் குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்டேனோ, அந்த நாள் வரைக்கும் அவருடைய தயவு இரக்கம் பெரிதாய் காணப்பட்டது. ஆக நேசிக்கிறவர்களுக்கு காணப்படுகிறது என்னென்னா, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்ப தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். இது கேட்குற நண்பர்களே, மனுஷனுடைய வார்த்தைகள் அது ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாது என்ற பழமொழிக்கு ஏற்றது போல் தான் இருக்கும். அது ஒரு நாளும் நமக்கு நன்மையை தராது. ஆனால் சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவின் வேதத்தை ஆதியாம் புஸ்தகம் முதற்கொண்டு வெளிப்படுத்தும் விசேஷம் வரை நேசிக்கிறவர்களுக்கு இடர்கள் இல்லை. இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பல இடர்கள் வந்து கொண்டு இருக்கிற. ஆனால் அவர் வார்த்தையை உறுதியாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம். ஆக ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, சமாதானத்தை நாடுகிற, தேடுகிற, பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை அப்படியே ஆசீர்வாதமாக அமைவதற்காக ஸ்தோத்திரம். நாடினோம், தேடினோம், உலக பொருள் பின்னாக ஓடி சென்றோம், மனிதர்கள் பின்னாக நாடி நின்றோம். ஆனால் கிடைக்காத சமாதானத்தை உடைய வேத வசனங்களை படிக்கும்போது, விசுவாசித்து நடக்கும்போது எவ்வளோ அளவில்லாமல் தருகிறீர். இந்த நன்மை பெற்றிட கிருபை தாரும். ஒவ்வொரு கண்களையும் திறந்துள்ளோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் சமாதானத்துக்காக திறப்பில் நின்று சமாதான பிரபுடத்தில் வேண்டுகிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.